35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் புரோகிராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். விஜய்க்கு கூட்டணி அமையுமா? கூட்டணி அமையுமா அமையாதா என்று சொன்னால் கண்டிப்பாக இன்னமும் காலம் இருக்கிறது. ஒரு பலமான கூட்டணியை விஜய் உருவாக்குவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஜெயலலிதா அம்மையாருடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைத்தது யார் என்றால் திமுக தான். அந்த கட்சியோடு போய் ஓபிஎஸ் சேர முடியுமா? சேருவதற்கு அந்த தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அதை மக்கள் அங்கீகரிப்பார்களா? ஆக அவருக்கு இருக்கின்ற கூட்டணி சேரக்கூடிய ஒரு தலைமை என்று சொன்னால் விஜய் தலைமையிலே தான் அவர் கூட்டணி சேர வேண்டும். செப்டம்பர்ல அவர் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போறாரு. அதுக்கு முன்னாடி மதுரை மாநாடு முடியணும். இதெல்லாம் முடிச்ச பிறகு தன்னை நிலைநிறுத்தி கொண்டு எல்லாருடைய நோக்கமும் ஆட்சியில் பங்கு வகிக்கணும். அந்த ஆட்சியில் பங்கு வகிக்கணும்னா ரெண்டு திராவிட கட்சிகளும் அதுக்கு ஒத்து வர மாட்டாங்க. ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை, ஒரு நிர்வாகத்திறனுள்ள ஒரு ஆட்சியை தர முடியும். அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் விஜய் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் இதை வரவேற்பார்கள். தை பிறந்த பிறகு அவருக்கு வழி பிறக்கும். யார் யாரெல்லாம் அவரோடு கூட்டணிக்கு போகிறார்கள் என்பதை போக போக தெரியும். இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்டுகள் கூட போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் எல்லா கட்சியும் சீட்டு அதிகமாக கேட்குறாங்க. இப்போலாம் இவங்க எல்லாருமே ஆட்சியிலையும் பங்கு கேட்குறாங்க, சீட்டையும் அதிகமாக கேட்குறாங்க. இவர் சீட்டெல்லாம் குறைச்சி அதிகமான இடங்களில் திமுக போட்டியிடணும்னு இவர் நினைக்கிறாரு. கண்டிப்பாக ஒரு பலமான கூட்டணியை விஜய் அமைப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. விஜய் பக்கம் கூட்டணி அமையுமா? இது எந்த தாக்கத்தை தரும்? இதை பற்றி பேசுவதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு முனவர் பாஷா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு முனவர். வணக்கம் சார். விஜய்க்கு கூட்டணி அமையுமா? சார், விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் கட்சியை உருவாக்கி மாநாட்டை நடத்தி அதற்கு பின்னால் தமிழகத்திலே 2 திராவிட இயக்கங்கள் இல்லாத ஒரு மாற்று அரசியலை உருவாக்க வேண்டும். அதே நேரத்தில் அரசியல் எதிரி, கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்தி திமுக அரசியல் எதிரி, பாரதிய ஜனதா கட்சி கொள்கை எதிரி என்று அறிவித்துவிட்டு அவர் இன்றைக்கு அரசியல் களத்தை ஓராண்டை நிறைவு செய்து 2வது ஆண்டில் அடி எடுத்து வைத்து 2026 தன் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும். அப்படி அமைகின்ற ஆட்சியில் யார் யாரெல்லாம் கூட்டணி சேருகிறார்களோ அவர்களுக்கு ஆட்சியில் பங்களிக்க வேண்டும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சிகளிலும் 1967க்கு பின்னால் தனிக்கட்சி ஆட்சி தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆளுகின்ற எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி கடைசியில் திமுகவிலே ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான அமைச்சர்கள், அதிமுகவால் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்ற அமைச்சர்கள், அவர்கள் திமுகவை விட்டு அதிமுகவுக்கு வந்து விட்டால் அவர்கள் புனிதர்களாகி விடுகிறார்கள். அல்லது அதிமுக ஊழல் செய்த அமைச்சர்கள் என்று திமுகவால் குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு சென்று வந்தவர்கள் மீண்டும் திமுகவிற்கு வந்துவிட்டால் அவர்களும் உத்தமர்களாகி விடுகிறார்கள். ஆக இன்றைக்கு ஏதோ கங்கை புனித நீரை போல இந்த 2 கட்சிகளுக்கும் ஊழல் குற்றவாளிகள் பணத்தோடு வந்தால் அவர்களுக்கு அடைக்கலம் தர 2 கட்சிகளும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தமிழகத்திலே ஒரு ஊழல் இல்லாத ஒரு அரசியல் கூட்டணி ஆட்சி வர வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள், பெண்கள் எல்லோரும் விஜயினுடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு வீட்டுக்கு ஒருவராவது விஜயின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொறுப்பிலே இருப்பவருடைய மகன் அல்லது மகள் இவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே கூட்டணி அமையுமா அமையாதா என்று சொன்னால் கண்டிப்பாக இன்னமும் காலம் இருக்கிறது. ஒரு பலமான கூட்டணியை விஜய் உருவாக்குவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. ஏன்னா அவர் சொல்லிய கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. கடந்த அக்டோபர் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஓபிஎஸ் இருக்கார். ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்கிறாரு. அவர் எங்கே போவார்? மறுபடியும் வந்துடுவாரா? இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லை சார் இனிமேல் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் போகிறதுக்கு இடம் விஜய் தானே, வேறு எங்கே போவார்? திமுகவோட போனார்னா அவருடைய தொண்டனை ஏற்றுக்க மாட்டான் சார். புரட்சி தலைவியினுடைய நம்பிக்கைக்குரியவராக 2 முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர்.
ஜெயலலிதா அம்மையாருடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைத்தது யார் என்றால் திமுக தான். ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி அவரை சிறையிலே அடைத்து கடைசியிலே அவர் உயிர் போவதற்கே காரணமாக இருந்த ஒரு கட்சி என்றால் அது திமுக. அந்த கட்சியோடு போய் ஓபிஎஸ் சேர முடியுமா? சேருவதற்கு அந்த தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அதை மக்கள் அங்கீகரிப்பார்களா? ஆக அவருக்கு இருக்கின்ற கூட்டணி சேரக்கூடிய ஒரு தலைமை என்று சொன்னால் விஜய் தலைமையிலே தான் அவர் கூட்டணி சேர வேண்டும், சேரக்கூடிய வாய்ப்பு. அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டிலே தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதாக இருந்தால் நேரடியாக அறிவித்து விட்டு வந்துவிட வேண்டும். இன்னமும் அவரும் அதை அறிவிக்காமல் காலம் கடத்தி கொண்டிருக்கிறார். பிரேமலதாவை பொறுத்தவரை அவரும் திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சிக்கக்கூடிய அளவிலே தான் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறார். இன்னமும் திமுக கூட்டணிக்கு நாங்கள் செல்லப்போகிறோம் என்று அறிவிக்க தயாராக இல்லை. அவர் ஜனவரியில் தான் அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக இவர்களெல்லாம் ஆப்ஷன் வைத்து கொண்டிருக்கிறார்கள். புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி டாக்டர் அவர்கள் அவர் யார் ஆட்சியிலே பங்கு தருகிறார்களோ அவர்களோடு தான் கூட்டணி என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். அவருக்கு விஜய் கன்ஃபார்ம் அப்போ? ஆமாங்க, இவங்கெல்லாம் தயாராக இருக்காங்க. தேர்தல் களம் விஜய் தான் யாரையுமே இன்னும் கூட்டணியில் சேர்க்க தயாராக இல்லை. ஏன்னு சொன்னால் இன்னமும் காலம் இருக்கிறது. அவர் செப்டம்பரில் அவர் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி மதுரை மாநாடு முடியணும். இதெல்லாம் முடித்த பிறகு தன்னை நிலைநிறுத்தி கொண்டு கூட்டணி கட்சிகள் யார் யாரெல்லாம் நாளைக்கே கூட இப்போ திருமாவளவன் எந்த சமுதாயத்தினுடைய தலைவர், எந்த சமுதாயத்தை நம்பி அந்த கட்சி ஆரம்பித்தார்? தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களை பாதுகாக்கின்ற பட்டியலினத்து மக்களுக்கான ஒரு கட்சியாக திருமாவளவன் கட்சி. ஆனால் முந்தா நாள் இரவோடு இரவா பட்டியலினத்தை சேர்ந்த தூய்மை பணியாளர்களை நடத்தியிருக்கின்ற கொடுமை கொஞ்சமா நஞ்சமா? அந்த அளவுக்கு ஒரு நீதிமன்றம் அவர்களை வேறு ஒரு இடத்திலே ஆர்ப்பாட்டம் நடத்துங்கள் என்று சொன்னால் அல்லது உண்ணாவிரதம் போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதை எந்த முறையில் அணுகி அவர்களை சுலபமாக இடமாற்றம் செய்ய வேண்டுமோ அதை விடுத்து காவல்துறையை விட்டு அவர்களை பெண்களை கூட குண்டாந்தடியாலே அடித்து கொடுமைப்படுத்தி அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னமும் திருமாவளவன் அந்த கூட்டணியிலே நீடித்தால் அந்த சமுதாயம் அவரை ஏற்றுக்கொள்ளுமா? அந்த சமுதாயம் அவரை நம்பி வாக்களிக்குமா? அவர் அந்த சமுதாயத்தை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை அந்த சமுதாயத்திற்கு வருமா? வேற என்ன வழி இருக்கு? வேற வழி என்ன? விஜய் கிட்ட தான் போனோம். அவர் தானே அனுப்பி வச்சார் ஆதவ் அர்ஜுனாவை. அவருடைய ஆள் தானே சார் ஆதவ் அர்ஜுனா. துணை பொதுச்செயலாளர் வந்த உடனே கட்சி குழத்தவன் எத்தனையோ பேர் இருந்தான். அவனை தானே துணை பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவை தானே துணை பொதுச்செயலாளர் ஆக்கினாரு. திமுக விமர்சித்ததுனால தானே அவரை வெளியேற்றினாரு. இன்னைக்கு திமுகவால் அவருடைய சமுதாயமே பாதிக்கப்பட்டு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை பார்த்துக்கிட்டு எப்படி அவரால் பொறுமையாக இருக்க முடியும்? இருந்தாருன்னா அந்த சமுதாயம் அவரை இனியும் நம்புமா? அண்ணா அந்த திமுக அணியில திருமாவளவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. ரொம்ப நான் என்ன சொல்றேன், யாருடைய ஆதரவில் அவருக்கு வாக்கு வங்கி? அந்த சமுதாயமே இந்த ஆட்சியில் கொடுமைக்கு ஆளாக்கப்படுதுன்னா அதை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாருன்னா அவரை நம்பி அந்த சமுதாயம் எப்படி வரும்? சொல்லுங்க சார். இல்லை அவரு போயிடுவாங்கிறீங்களா விஜய் பக்கம்? சார் அவர் போய் தான் அப்படி அவர் நம்பி அந்த சமுதாயம் எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை, எனக்கு 2 MP சீட்டு 4 MLA சீட்டு தான் வாழ்க்கைன்னு சொன்னா இனி அந்த சமுதாயம் அவர் எப்படி நம்ப முடியும்? ஆனால் அதில் நின்னா ஜெயிக்க முடியும்ல சார். ஜெயிக்க முடியுது. ஓட்டு போட வேண்டிய அந்த ஜாதி தானங்க இன்னைக்கு அடிபட்டு இருக்கு. அந்த சமுதாயம் தானே தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கு. நாம சந்தோஷமா இருக்க தன்னையே வருத்தி கொண்டு நாம் எதெல்லாம் அசுத்தம்னு ஒதுக்குறோமோ அதெல்லாம் சுத்தம் செய்கிற அந்த சமுதாயம் தானே இன்னைக்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்கு. அவங்கள காப்பாற்றாத இல்லை. நான் என்ன கேட்குறேன், அண்ணாவையும் பெரியாரையும் ஜெயலலிதாவையும் விமர்சித்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை கூட்டம் முடிச்சாரா இல்லையா? இன்னைக்கு உங்கள் சமுதாயமே தாக்கப்படுது. உங்கள் சமுதாயத்துக்கே பாதுகாப்பு இல்லையே. நீங்கள் தானே பாதுகாப்பு அரணா இருக்கணும். நீங்கள் பாதுகாப்பு அரணா இல்லாமல் அந்த சமுதாயம் கெடுகெட்டு போனாலும் பரவாயில்ல, நான் திமுக கூட தான் என் உடன்கட்டை ஏறுவேன்னு சொன்னால் அந்த சமுதாயம் உங்களை எப்படி நம்பும்? விஜய் லிஸ்ட்ல இவரும் இருக்காரு. ஆமாம் சார், ஆப்ஷன் தானே. அவருடைய நோக்கம் பாஜக எதிரி அவருக்கு. பாஜக விஜய்க்கும் எதிரி தானே. அப்புறம் என்ன? நீங்க ஒரு பெரிய லிஸ்டே சொன்னீங்க. முக்கியமா விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருக்குன்னு ஓபிஎஸ் இருந்து ஆரம்பிச்சிங்க, தேமுதிக சொன்னீங்க, டாக்டர் கிருஷ்ணசாமி சொன்னீங்க. ஆமாம், எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருக்குது சார், ஆப்ஷன் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், எல்லாருடைய நோக்கமும் ஆட்சியில் பங்கு வகிக்கணும். அந்த ஆட்சியில் பங்கு வகிக்கணும்னா 2 திராவிட கட்சிகளும் அதுக்கு
ஒத்து வர மாட்டாங்க. திமுகவும் சரி திமுக மைனாரிட்டியாக 96 இடங்களை மட்டுமே வெற்றி பெற்றிருந்த நேரத்தில் கூட காங்கிரஸ் பாட்டாளி கட்சி தயவில் தான் ஆட்சி நடத்தினாங்க. ஆனால் ஆட்சியில் பங்கு தரல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது மாதிரி அதிமுகவும் நாங்கள் கூட்டணி ஆட்சின்னு நான் எங்கேயும் சொல்லலைன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் இந்தியா ஃபுல்லாக, அதாவது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. என்ன சார் இது? மத்தியில் மட்டும் நீங்கள் ஆட்சியில் பங்கு வகிப்பீங்க, மாநிலத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு தர மாட்டீங்க. என்ன முறை இது? என்ன நியாயம்? நான் என்ன சொல்கிறேன், கூட்டணி ஆட்சி இருந்தால் தான் தவறுகளை தட்டி கேட்க முடியும். இந்த ஆட்சியை நிர்வகிப்பதற்கு அதிகாரத்தில் ஆட்சியில் இல்லாத ஒரு குழு அமைக்கப்படும். அவர்கள் பொது வேலை திட்டத்தின் அடிப்படையிலே அந்த ஆட்சி செயல்பாடுகளை கண்காணிப்பார்கள். தவறு நடந்தால் ஒரு அமைச்சர் தவறே செய்கிறார், ஊழலே செய்கிறாருன்னா அந்த அமைச்சரை நீக்கிட்டு அந்த கட்சி சார்பாக வேற ஒருத்தர் அமைச்சராக நியமிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை, ஒரு நிர்வாகத்திறனுள்ள ஒரு ஆட்சியை தர முடியும். அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் விஜய் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் இதை வரவேற்பார்கள். தொடர்ந்து பார்த்துட்டேயா, திராவிட இயக்கங்கள் மாறி மாறி ஆட்சி நடத்தி கொள்ளடிச்சது போதும். சாதாரண ஒரு கவுன்சிலர் ஆன 6வது மாதமே ஸ்கார்பியோ காரில் போகிறான். அவனுக்கு என்ன வருமானம்? நான் கேட்குறேன். அவரே கலைஞர் நெஞ்சுக்கு நீதியில் எழுதினார். நான் ட்ரெயினுக்கு காசு கூட இல்லாமல் திருட்டு ட்ரெயினில் வந்தேன்னு சொன்னார். இன்றைக்கி அவங்க குடும்பத்துக்கு இருக்க ஆசியாவிலே 12வது பணக்கார் யாருன்னா கலாநிதி மாறன். என்ன எப்படி சம்பாரிச்சாங்க? எல்லாம் தொழில் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக யாருடைய பணம்? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சி பணத்தை கொண்டு போய் வங்கியில் அதை ஷூரிட்டியாக காட்டி லோன் வாங்கி தொழில் பண்ணீங்க. அதில் விஜய் நீங்கள் சொன்னீங்க, விஜய்க்கு லிஸ்ட்டு பிடிச்சிட்டு வந்தீங்க. முக்கியமாக நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, கட்சிகள் தயாராக இருக்குன்னு விஜய் தயாராக இல்லை அப்படின்னு. ஆமாம் சார். விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, முதல்ல வரதுக்கு கியூவில் நிற்கிறாங்களா? விஜய் தான் வேண்டாம். ஆமாம் சார். பூத் கமிட்டியை முதல்ல அமைக்கணும். அவங்க வாக்குச்சாவடி மாநாடுகள் நடத்திட்டு இருக்காரு. அதை முடித்து அவருடைய மதுரை மாநாடு 22ஆம் தேதி ஏதோ நடக்குது, 21. அந்த மாநாடை முடித்த பிறகு செப்டம்பரில் அவர் சுற்றுப்பயணம் போகிறாரு மாவட்ட வாரியாக. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தை பிறந்தா வழி பிறக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்காரு அவர். கண்டிப்பாக தை பிறந்த பிறகு அவருக்கு வழி பிறக்கும். யார் யாரெல்லாம் அவரோடு கூட்டணிக்கு போகிறார்கள் என்பதை போக போக தெரியும். இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்டுகள் கூட போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புதுசாக ஒரு கூட்டணி உருவாக்குறீங்க. இல்லை சார், கம்யூனிஸ்டுகள் தான் குறைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே. சிபிஎம் சண்முகம் மாநில செயலாளர் சண்முகம் இந்த ஆட்சி சொன்ன வாக்குறுதிகளையே நிறைவேற்றலை, இன்னும் 4.5 மாதத்தில் அதை நிறைவேற்றலைன்னு சொன்னால் மக்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக இன்னும் இது பூர்ஷ்வா ஆட்சின்னே சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு சண்முகம் சொல்கிறாரு. அப்படி இருக்கும் சண்முகம் போனால் முத்தரசன் தானாகவே போவார்ல? இல்லை, அப்படிலாம் போக மாட்டாங்களே. ஒரு பெரிய வெற்றி கூட்டணி என்ன வெற்றி கூட்டணி? இவங்கெல்லாம் சேர்ந்தாதானே சார் வெற்றி கூட்டணி. இவங்கெல்லாம் இல்லைன்னா எப்படி வெற்றி கூட்டணி? இது வரைக்கும் எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பித்தார். 77 எம்ஜிஆர் சாகர வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வர முடிஞ்சுதா? அதனால் எல்லாரும் சேர்ந்தாதான் சார் அவங்க ஆட்சிக்கு வர முடியும். இவங்க எல்லாருமே அதிருப்தியில் இருக்காங்க. ஏன் அதிருப்தியில் இருக்காங்க? இவர்களை சார்ந்த மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. தொழிற்சங்க உரிமை பறிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி விவசாயிகள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் இந்த ஆட்சிக்கு எதிரான எண்ண ஓட்டம் இருக்கும்போது தெரிஞ்சே போய் அவங்க பாழுங்கிணற்றில் விழுவாங்களா? ஆனால் விஜய் செலக்ட் பண்ணுற நிலைமையில் இருக்காங்கிறீங்களா? ஏன்னா மக்கள் கூட்டணிகள் வர தயாராக இருக்கு, அவர் செலக்ட் பண்ணுற நிலைமையில் இருக்காருங்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கார் சார். நீங்கள் சூழ்நிலை பாருங்கள், பொறுத்து இருந்து பாருங்கள். இப்போ அவர் தன்னுடைய கட்சியை நிலைநிறுத்தணும், வாக்குச்சாவடி முகவர்களை நியமிச்சாகணும். இருக்கிற அத்தனை வாக்குச்சாவடிகளுக்கும் விஜய் கட்சியை தாவேகாவை சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்கள், ரிலீவிங் ஏஜென்ட் இவங்களை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்ட பிறகு அவர் சுற்றுப்பயணம் செப்டம்பரில் ஆரம்பித்து அதுக்கு பின்னாடி ஜனவரியில் கண்டிப்பாக எல்லாரும் எதுக்கு சார் பிரேமலதா ஜனவரியில் தான் நாங்கள் முடிவு எடுப்போன்றாங்க. தேர்தல் நெருங்கும் போது தானே? தேர்தல் நெருங்கும் போது தான் எல்லாரும் வருவாங்கன்றேன். கூட்டணி சார், நீங்கள் அவருக்கு இருக்கிற நெருக்கடி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் எல்லா கட்சியும் சீட்டு அதிகமாக கேட்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைக்கிறாங்க? அவங்க தான் ஜெயலலிதான்னு நினைக்கிறார் ஸ்டாலின். நாம் கொடுக்குறதெல்லாம் வாங்கிப்பாங்கன்னு அந்த காலம் இப்போ இல்லை. இவருக்கு ஸ்டாலினும் ஜெயலலிதா இல்லை. ஜெயலலிதாவுக்கு இருந்த ஆளுமை என்பது வேற, இவருக்கு அந்த ஆளுமை கிடையாது. அதனால் எல்லாரும் போன முறை விடுதலை சிறுத்தை 6 சீட்டு, கம்யூனிஸ்டுகள் 6 சீட்டு, 2 கம்யூனிஸ்ட்டுக்கும் 6 இப்படி கொடுத்தாங்க.
காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க. இப்போல்லாம் இவங்க எல்லாருமே ஆட்சியிலையும் பங்கு கேட்குறாங்க, சீட்டையும் அதிகமாக கேட்குறாங்க. இவர் சீட்டெல்லாம் குறைச்சி அதிகமான இடங்களில் திமுக போட்டியிடணும்னு இவர் நினைக்கிறாரு. இதெல்லாம் பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளேயே இருக்குது. இது வரைக்கும் பணத்தை கொடுத்து சரி கட்டிக்கிட்டு இருந்தார். இப்போது அது எல்லாமே வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. கம்யூனிஸ்டுகளுக்கு எத்தனை கோடி கொடுத்தோன்னு தேர்தல் நம்ம வருமான வரித்துறைக்கு கணக்கே கொடுத்தாரு. அதனால் இவங்க இந்த கூட்டணி கொள்கையில் இருக்கின்ற கூட்டணி அல்ல, கட்டிங்கில் இருக்கின்ற கூட்டணி, அவ்வளோதான். விஜய்க்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க? ஆமாம் சார், கண்டிப்பாக ஒரு பலமான கூட்டணியை விஜய் அமைப்பார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த நிகழ்ச்சியிலும் கருத்தில் குறைமைக்காக திரு முனவர் பாஷா மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.